வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். டெல்லியில் தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 2500 ரூபாய் நெல் குண்டால் ஒன்றுக்கும் 5000 ரூபாய் கரும்பு டன் ஒன்றுக்கும் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்கள் அன்றைக்கே அந்த விலையை கொடுத்திருந்தால் இன்றைக்கு 3100 ரூபாய் எங்களுக்கு விலை கிடைத்திருக்கும். அதையும் ஏமாற்றி விட்டார்கள். அதே போல கரும்புக்கு இதுவரையிலும் 5000 விலையை சொன்னதை கொடுக்கப்படவில்லை. கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். எந்த விதமான நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை விட்டு சொல்லாததை செய்து தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் ஒட்டுமொத்த நீர்நிலைகளையும் விளைநிலங்களையும் அபகரிக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் செயல்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்காகவும் விவசாயிகள் மத்தியில் கோரிக்கைகளை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கோரிக்கையின் மீது விவசாயிகளுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே இந்த முறை விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக திமுக அரசு செயல்படுவதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோம். பஞ்சாப் மாநிலத்தில் போலீசாருக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் மார்ச் 5 முதல் 10ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் தமிழக அணி சார்பில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இதற்கான தேர்வு கோவை நேரு ஸ்டேடியத்தில் நேற்று நடந்தது. இதில் மேற்கு மண்டலம் உட்பட 4 மண்டலங்கள் 6 நகரங்களைச் சேர்ந்த 127 பேர் பங்கேற்றனர். ஓட்டம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் போன்ற போட்டிகளில் தனித்திறமை அடிப்படையில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். போட்டிகளை மாவட்ட தடகள சங்க தொழில்நுட்ப தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடத்தினர். இறுதியில் தேசிய அளவில் பங்கேற்கும் தமிழக போலீஸ் அணியில் பங்கேற்கும் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மதுரை மேற்கு தொகுதி MLA மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கூடல் நகர் கால்வாய் பாலம் மற்றும் கரிசல்குளம் ஆரம்ப சுகாதார நிலையம் 2ஆம் தளத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். மக்கள் இன்றைக்கு கொதிப்புல இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்க நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில்ல, என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும், நாங்கள் ஏன் வேற கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக வலுவா இருந்தா இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்க திமுகவா நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. திமுக நாங்க தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல. நாங்க தான் ஆட்சியில, இப்ப ஆட்சியில இல்ல ஆட்சியில இருக்கு. இப்ப ஆட்சியில அதை செய்தோம், இதை செய்தோம், யானையை செய்தோம், பூனை செய்தோன்னு சொல்ற திமுக என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க செஞ்சதை வெளிக்காமிக்கணும். என்னன்னா சொல்றீங்க? நில்லுங்க, தைரியம் இருந்தா நில்லுங்களேன். 3000 ரூபா கொடுத்தாலும் சரிங்க, தேர்தல் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் சரி, அடிச்சு வச்சிருக்க கொள்ளைய 4 லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுவே இறக்குனாலும் நிச்சயமாக மக்கள் மனமாற தயாரில்லை. ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்கள். விடியல் தருவோம் சொல்லி எங்கேயாச்சும் இந்த விடியல் தருவோம்னு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தருவோம் போறாரு அப்படின்னு பாட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில வருதா? திமுக நடத்துற நிகழ்ச்சியிலேயாச்சும் அந்த பாட்டு போடுறாங்களா? சொல்லுங்க. சவால், உங்களுக்கு சவால் விடுறேங்க. ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறோமா? யாரு சொன்னா நீங்க வாங்க இந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. 1000 ரூபா சவால். முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க.